ஒருத்தி கொல்லுறாள கொள்ள அழகுல ஒருத்தி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்ஷார்ட்ல இந்த எடிட் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பொறுமையாக சொல்லி தந்திருப்பேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 10 ஃபோட்டோ இல்லை 12 ஃபோட்டோ, உங்களுக்கு எவ்வளோ ஃபோட்டோஸ் வேணுமோ அவ்வளோ ஃபோட்டோஸை வந்து செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணும்போது ஆர்டராக வந்து ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா மறுபடியும் நீங்கள் ஆர்டராக வந்து ஆட் பண்ணணும், அதனால் மறந்துடாதீங்க. மியூசிக் ஐக்கானை வந்து செலக்ட் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஃப்ரம் வீடியோன்னு இருக்கும். இதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்ககிட்ட வீடியோ சாங்ஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா அதில் இருக்கிற ஆடியோ மட்டும் தனியாக பிரிஞ்சு வந்துடும். மை மியூசிக் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்கிற MP3 சாங்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். இதில் ஒரு சாங் செலக்ட் பண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ சாங் ப்ளே பண்ணி பார்த்து லிரிக்ஸ் எனக்கு எங்கே வேணுமோ அந்த இடத்துல வச்சு கரெக்டாக ஸ்ப்ளிட் பண்ணி தேவையில்லாத லிரிக்ஸ் வந்து டிலீட் பண்ணிட்டு இதை உங்கள் ஃபிங்கரில் ஹோல்டு பண்ணி பிடிச்சி ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து வச்சுக்கிறேன். எண்டிங்லேயும் இதே மாதிரி உங்களுக்கு தேவையான லிரிக்ஸை கரெக்டாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணிட்டு தேவையில்லாத எண்டிங்கில் இருக்கிறத டிலீட் பண்ணிட்டு அப்படியே வந்து டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. ஸ்டார்டிங் போய்க்கோங்க. இப்போ PIP ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ டெம்ப்ளேட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது டிஸ்கிரிப்ஷனில் மெட்டீரியல்ஸை எல்லாமே கொடுத்துருப்பேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதை கீழே குட்டியாக பாக்ஸ்மாக இருக்குது, இதை டச் பண்ணிங்கன்னா வீடியோ ஃபுல்லாக ஃபில் ஆயிரும். இப்போ கொஞ்சம் மூவ் பண்ணிங்கன்னா அந்த க்ரீன் ஸ்க்ரீன் தெரியும். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா கட் அவுட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு கீழே குரோமா அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இந்த குரோமாவை செலக்ட் பண்ணிங்கன்னா மேலே சர்க்கிள் மாதிரி ஃபார்ம் ஆகும். இது உங்கள் ஃபிங்கரில் லைட்டாக கீழே இழுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஹைட் ஆயிரும். கீழே ஸ்ட்ரென்த் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து 100% வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோ டெம்ப்ளேட்டை டூப்ளிகேட் மட்டும் கொடுக்காதீங்க. இப்போதைக்கு அப்படியே டிக் மார்க் மட்டும் கொடுத்துக்கோங்க. உங்கள் 2 ஃபிங்கரில் பிடிச்சி இந்த மாதிரி ஜூம் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. அதாவது பிக்சர் மேலேயே 2 ஃபிங்கர் அட் அ டைமில் டச் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஜூம் ஆகும். கொஞ்சம் எடிட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபஸ்ட்டு பிக்சர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மூவ் பண்ணிங்கன்னா செகண்ட் பிக்சர் ஃபஸ்ட்டு பிக்சருக்குள்ளே வர மாதிரியே இருக்கும். இப்படி வரக்கூடாது, அதனால் வந்து இந்த ஏரோ மார்க் பிடிச்சி லைட்டாக மட்டும் ஒரு 1 செகண்டுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுருங்க. இதே மாதிரி எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. PIP ஆப்ஷன் கொடுத்து இந்த வீடியோ டெம்ப்ளேட்டை வந்து டூப்ளிகேட் பண்ணிகிட்டே வந்துடுங்க. எக்ஸஸாக இருக்கிறத ஸ்ப்ளிட் பண்ணி டிலீட் பண்ணிடுங்க. டிக் மார்க் கொடுத்துட்டு ஒன்ஸ் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பெர்ஃபெக்டாக இருந்ததுன்னா மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் கொடுத்து 1080 இல்லை 2K ரெசல்யூஷனில் வச்சு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஹோம் ஆப்ஷன் இருக்கும். இதை செலக்ட் பண்ணிங்கன்னா இன்ஷாட்டோட மெனு பேஜுக்கு போயிடும். இப்போ வீடியோ ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு ஆர்டராக வந்து ஃபஸ்ட்டு பிக்சர் ஆட் பண்ணிங்களா அதே மாதிரி இதுலேயும் ஆர்டராக வந்து பிக்சரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் எந்தெந்த பிக்சர் ஆட் பண்ணீங்கன்னு மறந்துட்டிங்கன்னா கூட PIP ஆப்ஷன் கொடுத்து இந்த வீடியோ டெம்ப்ளேட்டை ஆட் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் பிக்சரையும் இந்த பிக்சரையும் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மிஸ்டேக் பண்ணிங்கன்னா அந்த பிக்சர் மேலே ஹோல்டு பண்ணி பிடிச்சி இந்த மாதிரி வந்து சேஞ்சஸ் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு PIP ஆப்ஷன் கொடுத்து இந்த வீடியோ டெம்ப்ளேட்டை வந்து டிலீட் பண்ணிடுங்க, அப்புறமா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபில்டர் ஆப்ஷன் கொடுத்து அட்ஜஸ்ட் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிட்டு இதெல்லாமே உங்களோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தான். கொஞ்சம் டார்க்னஸாக வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிட்டு மேலே டபுள் டிக் மார்க் இருக்கும், இதை கொடுத்தீங்கன்னா ஃபில்டர் அப்ளை டு ஆல்னு கேட்கும், இதை கொடுத்துருங்க. ஏதாச்சும் ஒரு பிக்சர் மட்டும் கொஞ்சம் கலர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும்னா அதை மட்டும் செலக்ட் பண்ணி எடிட் கொடுத்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிட்டு சிங்கிள் டிக் மார்க் மட்டும் கொடுத்துட்டு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இப்போ PIP ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் ஃபஸ்ட்டு எக்ஸ்போர்ட் பண்ண வீடியோ டெம்ப்ளேட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே குட்டியாக பாக்ஸ் இருக்கும், இதை டச் பண்ணிங்கன்னா வீடியோ ஃபுல்லாக ஃபில் ஆயிரும். இப்போ மேலே கொஞ்சம் மூவ் பண்ணிங்கன்னா கட் அவுட் ஆப்ஷன் இருக்கும். இந்த கட் அவுட் ஆப்ஷனுக்கு கீழே குரோமா ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த சர்க்கிளை வந்து உங்கள் ஃபிங்கரில் லைட்டாக கீழே இழுத்தீங்கன்னா இந்த ப்ளூ வந்து ஹைட் ஆயிரும். கீழே ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா ஒரு 75 or 80 மட்டும் வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இப்போ எல்லா பிக்சரையுமே செலக்ட் பண்ணி இந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்படி ஜூம் பண்ணி வைக்கணுமோ அப்படி வந்து நல்லாவே கொஞ்சம் ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒவ்வொரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு மேலே ஒப்பாசிட்டி ஆப்ஷன் இருக்கும். இந்த ஒப்பாசிட்டி செலக்ட் பண்ணிட்டு ஒரு 30 கிட்ட வச்சுக்கோங்க. கொஞ்சம் டார்க்னஸாக வச்சுட்டு டிக் மார்க் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லா ஃபோட்டோக்குமே பண்ணிட்டு வந்துடுங்க. மேலே எஃபெக்ட் ஆப்ஷன் இருக்குது. இந்த எஃபெக்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இதில் ஃபஸ்ட்டு எஃபெக்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு வைப்ரேட் ஆப்ஷனில் கீழே ஃப்ளாஷ்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். இதை செலக்ட் பண்ணிட்டு வேல்யூஸ் ஓரளவுக்கு கம்மி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் டிக் மார்க் கொடுத்து இதை வந்து வீடியோ எண்டு வரைக்கும் கொடுத்துக்கோங்க. இப்போ சாங்கில் இடையில ஏதாச்சும் பீட் வந்து ஸ்டாப் ஆச்சு அப்படின்னா அந்த இடத்துல மட்டும் ஸ்ப்ளிட் பண்ணி இந்த மாதிரி வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தள்ளி வச்சுருங்க. பீட் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அங்கே மட்டும் கரெக்டாக செகண்ட் எஃபெக்டை வந்து கொஞ்சம் தள்ளி வச்சிங்கன்னா கரெக்டாக வரும். உங்களுக்கு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இப்போது கீழே டாட் மார்க் இருக்குது பார்த்தீங்களா, இதை செலக்ட் பண்ணிங்கன்னா இதுதான் டிரான்சிஷன். இதில் நிறைய டிரான்சிஷன் இருக்குது. இதில் மேலேருந்து
தேர்டு செலக்ட் பண்ணிட்டு மேலே டபுள் டிக் மார்க் இருக்கும். இதை கொடுத்தீங்கன்னா டிரான்சிஷன் அப்ளை டு ஆல்னு கேட்கும். இது கொடுத்துருங்க. இப்போ எல்லாத்துக்குமே டிரான்சிஷன் அப்ளை ஆயிருக்கும். ஆனால் வந்து எல்லாமே ஷார்ட்டனாக சுருங்கி இருக்கும். சாங் மட்டும் எக்ஸஸாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒவ்வொரு ஃபோட்டோவுமே நீங்கள் கரெக்டாக வந்து உங்கள் ஃபிங்கரில் பிடிச்சி இந்த மாதிரி வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பண்ணிட்டு வந்துடுங்க. பிஐபி ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் பிஐபி ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோ டெம்ப்ளேட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து கீழே குட்டிய பாக்ஸ் மாதிரி இருக்கும். இது டச் பண்ணிங்கன்னா வீடியோ ஃபுல்லாக ஃபில் ஆகிடும். இப்போ மேலே மூவ் பண்ணிங்கன்னா பிளெண்ட் ஆப்ஷன் இருக்கும். பிளெண்டு கொடுத்து ஸ்க்ரீன் ஆர் லைட்டன் ஏதோ ஒன்று கொடுத்து டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இதை வந்து டூப்ளிகேட் பண்ணிகிட்டே வந்து எக்ஸஸாக இருக்கிறத வந்து ஸ்ப்ளிட் பண்ணி டெலீட் பண்ணியிருக்குங்க. பிஐபி ஆப்ஷன் கொடுத்து இந்த ஹார்ட் பிஎன்ஜி ஸ்டிக்கரை வந்து ஆட் பண்ணிட்டு இதை டாப்பில் வச்சுட்டு இதை வீடியோ எண்டு வரைக்கும் கொடுத்துட்டு இப்போ லாஸ்ட்டில் வீடியோ டெம்ப்ளேட் இருக்குல்ல, அந்த ப்ளூ ஸ்க்ரீன் வீடியோ டெம்ப்ளேட், அதை உங்கள் ஃபிங்கரில் ஒன்ஸ் டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இப்போ டெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்து லிரிக்ஸ் நீங்கள் க்ரோம்லேருந்து காப்பி பண்ணிக்கலாம், இல்லை நீங்களே கூட டைப் பண்ணிக்கலாம். நான் டைப் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கலரு, ஃபாண்ட், அனிமேஷன் இதெல்லாமே சேஞ்சஸ் எல்லாமே பண்ணிட்டு இதை வீடியோ எண்டு வரைக்கும் கொடுத்துக்கிறேன். நீங்கள் லிரிக்ஸ் எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு தெரியலனா இந்த வீடியோவோட எண்டில் அதுக்கான லிங்க் கொடுத்துருப்பேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்லேயும் அதுக்கான வீடியோ லிங்க்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா ப்ளே பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு மேலேயே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்குது. இது கொடுத்து 1080 ஆர் 2K ரெசல்யூஷனில் வச்சு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிளான எடிட் அது. நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.